நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். ஹே, வந்து தொட. ஹே, காலத்தோட. நீ எல்லாம் எப்பவுமே என் காலுக்கு கீழே தாண்டி இருக்கணும். சிவா மனச மயக்கி அவனை சொந்தமாக்கிக்க பாக்குறல்ல, எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. வச்சு விடுங்க. திவ்யா, அங்கிள், நீயே வந்து நலங்கு வைமா. சீதா, நீங்களும் வாங்க. அனிதாவுக்கு அவன் நலங்கு வைக்க கூடாதுன்னு. ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா அதுக்கான தகுதியோ அருகதையோ அவளுக்கு கிடையாது. இந்து, திவ்யாவும் நலங்கு வைக்கட்டுமே. அவ வைக்க கூடாது. நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்களா? கோவப்படாதம்மா இந்து. 1000 தான் இருந்தாலும் திவ்யா உன்னோட சொந்த பொண்ணு. அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. அனிதாவும் அவளுக்கு சொந்த அண்ணி தான். அவளுக்கும் நலங்கு வைக்கிற உரிமை இருக்குமா? அதை வைக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? இங்க பாருங்கண்ணே, இனிமே அவளை என் பொண்ணுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவ என் பொண்ணா இருந்திருந்தா ஆதிராவோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. காதல் கத்திரிக்கான்னு ஒரு வெறும் பயலோட ஓடி போய் நம்ம குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்தி இருக்க மாட்டா. இந்த பழைய விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேல கோவப்பட்டா எப்படிமா? என்னால அதை எப்படின்னே மறக்க முடியும்? இவளால நானும் நம்ம குடும்பமும் பட்ட அவமானத்தை சாகுற வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இங்க பாருமா இந்து, நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணே, இவ நலங்கு வைக்க கூடாது. இவ என் மகளும் கிடையாது, அதுக்கான உரிமையும் அவளுக்கு கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே நலங்கு வச்சுட்டாங்க. அவ பண்ணலன்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? மனசு கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும். அவளை யார் இங்க வர சொன்னது? அண்ணி, நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல நாம யாரையும் ஒதுக்க வேண்டாம். ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப எல்லாரோட ஆசீர்வாதமும் அனிதாவுக்கு வேணும். யாரோட மனக்குறையும் நமக்கு வேண்டாம். விடுங்க, திவ்யாவும் வந்து நலுங்கு வைக்கட்டும். என்ன ருத்ரா நீயும் புரிஞ்சுக்காம? இந்து,
ருத்ரா சொன்னது சரிதான். இந்த நேரத்துல யார் மேலயும் விருப்பு வெறுப்பெல்லாம் காட்ட வேண்டாம். திவ்யாவை ஏன் உங்க சொந்த மகளா நினைக்கிறீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற யாரோ ஒருத்தரா நினைச்சுக்கோங்க. இல்ல அதிரா, நான் என்ன போதும் அண்ணி, போது விடுங்க. சீதா வாமா. ம் ச்சே. டிரைவர் பொண்டாட்டிகள்லாம் எனக்கு நலங்கு வைக்கிறாங்க. ச்சே. திவ்யா, அங்கிள். நலங்கு வைமா. ஏண்டி, உனக்கு என்ன திமிரு இருந்தா அனிதாக்கு வைக்க வேண்டிய நலங்க இவளுக்கு வச்சிட்டு இருப்ப? அம்மா, நான் வேணும்னு வச்சு விடலமா. என் கால்ல புடவை மாட்டி தடுமாறிட்டேன். ஏய், இதெல்லாம் நீ சொல்ற சாக்கு போக்குடி. அனிதாவோட மனச நோக்கடிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நீ இவளுக்கு நலங்கு வச்சிருக்க. ஐயோ, அப்படி இல்லம்மா. ஏய், என்ன அப்படி இல்ல நொப்படி இல்லன்னு உன்னை அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்க. இந்து, ருத்ரா அண்ணே, பாத்தீங்களா இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? இதுக்குதான் நேத்து நிச்சயத்துக்கு வந்தப்பவே இவள உள்ள விடாம வெளியில துரத்தன. நீங்க தான் வக்காலத்து வாங்கி உள்ள விட்டீங்க. இப்ப இவ வேலையை காமிச்சிட்டா, பாத்தீங்கல்ல? எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி உள்ள புகுந்து கொளறுபடி பண்ணிட்டு இருக்கா. இவ பண்ண காரியத்தினால நம்ம அனிதாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதுக்கு மேலேயே அவ இங்க இருக்கவே கூடாது. முதல்ல இவளை வெளியில அனுப்புங்க. அண்ணி, அவ கால்ல புடவை மாட்டினதுதான் நம்ம எல்லாரும் பார்த்தோமே. தடுமாறிதான் அவ சக்தி கணத்துல வச்சா. வேணும்னே ஏன் பண்ண போறா? விடுங்க அண்ணி. மம்மி, இவ ஒன்னும் தடுமாறி அந்த வேலைக்காரிக்கு நலங்கு வைக்கல. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. அவ இந்த மாதிரி வேணும்னே சீன் போட்டுதான் நலங்கு வச்சிருக்கா. அண்ணி, அந்த வேலைக்காரி சொல்லி கொடுத்துதான் இவ இப்படிலாம் பண்றா. மம்மி, அனிதா, சக்தி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. என்ன மம்மி நீங்க இன்னும் இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அனிதா, ருத்ரா சக்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா? சக்தி கண்ணத்துல திவ்யா நலுங்கு வச்சது தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு நல்லா தெரியும் டாடி, இவ வேணும் தான் வச்சா. இல்ல அண்ணி. விடு அனிதா, இதெல்லாம் பெருசு பண்ணிக்காத. இது எப்படி ஆண்டி என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியும்? நலங்கு ஃபங்க்ஷன் எனக்கு நடக்குதா இல்ல இந்த வேலைக்காரிக்கு நடக்குதா? அனிதா, நீ கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. மம்மி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? வீட்டு வேலை செய்யற ஒருத்தருக்கு நலங்கு வச்சு அழகு பாக்குறத என்னால ஏத்துக்க முடியல. என் பொண்ணோட நிம்மதியை கெடுக்கிறவளே இந்த வீணா போனவதான். இவளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே. திவ்யா அண்ணி கால் தடுமாறினதுனாலதான் அவங்க கையில இருந்த நலங்கு மாவு தெரியாம என் கண்ணத்துல பட்டுருச்சு. அது தெரிஞ்சிருந்தும் இந்துமதி அம்மா திவ்யா அண்ணிய அப்படி திட்டுறாங்க. நம்ம விலகி விலகி போனாலும் ஏன் தான் பிரச்சனை நம்மள தேடி தேடி வருதுன்னே தெரியல. சக்தி,
சக்தி. ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயத்த அம்மா பெருசு பண்ணி திவ்யாவையும் திட்டி உன் மனசையும் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அவங்க மட்டுமா சார் என்னை காயப்படுத்துறாங்க? எல்லாரும் தான் என்னை காயப்படுத்துறாங்க. இதுல யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் பிறந்த நேரம் அப்படி. நீ எதை நினைச்சு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும் சக்தி. ஆனா நான் எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. வேண்டாம் சார், நான் எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் எதையும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல.